ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி ஹோம்மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு இட்லி பொடி ரெசிபி தாங்க. இது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும். இது இட்லிக்கு ஒரு சட்னி அரைக்கலைன்னா டக்குன்னு இதை வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். அதனால் இந்த ரெசிபி நம் சேனலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டிருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது கிராம்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுத்துக்கிறணும். அந்த உளுந்து வறுக்கும்போது அந்த வாசனை நல்லா வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும். அது கொஞ்சம் கருகிராமல் பக்கத்தில் இருந்தே நம்ம கிளறி விட்டு வறுத்து வைக்கணும். நம்ம லேசாக கொஞ்சம் கிளறி விடாமல் இங்கிட்டு போயிடக்கூடாது. அது டக்குன்னு தீஞ்சு போயிடும். உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா வராது. அடுத்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. 150 கிராம் உளுந்த பருப்பு எடுத்தோம்னா அதே 150 கிராம் கடலைப்பருப்பு எடுக்கணும். ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுக்கணும். நீங்கள் எவ்வளோ நீங்கள் இட்லி பொடி அரைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிறலாம். இந்த இப்போ நான் அரைக்கக்கூடிய பொடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 கிராம் வரைக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி வரும். மிளகாலாம் போடும்போது உங்களுக்கு குவான்டிட்டி கூட வரும். இப்போ பாருங்கள், இது நான் ரெண்டையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த பருப்பு ஐட்டமில் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நம்ம பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால பொதுவாகவே பெருங்காயம் நம்ம கூட்டு பொரியல் கூட்டு இல்லை பருப்பு சேர்த்து எதில் சேர்த்தாலும் நம்ம மோஸ்ட்லி பெருங்காயம் சேர்ப்போம். இந்த பொடிக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயம் தான் வாசனை. பெருங்காயம் வெறும் வாணலியில் வறுக்காமல் இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து நம்ம அடுப்பில் வறுக்கும்போது உங்களுக்கு நல்லா பைண்ட் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகாது பெருங்காயத்துக்கு. அதனால நான் அப்படி இந்த மாதிரி சேர்க்குறேன். நீங்கள் வெறும் வாணலியில் கூட நீங்கள் வறுத்துக்கலாம், அது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இட்லி பொடி அரைக்கிறீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே கருவேப்பிலை 2-3 நாளைக்கு முன்னாடி கருவேப்பிலை வாங்கி வச்சுருங்க. அதை நான் கல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலை தான் இந்த பொடிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எந்த ஸ்பைஸ் மிளகு வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. இந்த பாருங்கள், இந்த கருவேப்பிலை தான் இந்த பொடிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அடுத்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காம்பு எடுத்த வரமிளகா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 250 கிராம் வரமிளகா எடுத்திருக்கேன். இந்த வரமிளகா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்ட மிளகா, ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும். அதனால நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன மிளகாய் வரமிளகாயாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 250 கிராம் வாங்கிடாதீங்க. ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது கரெக்டாக வராது. சின்ன வரமிளகாயாக இருக்குன்னா வெறும் 100 வரமிளகா போட்டால் போதும். இப்போ பாருங்கள், இது பதத்து போன மாதிரி இருக்குது. உங்களுக்கு அரைப்படாது. அதனால் லேசாக சிம்மில் வச்சுருக்கேன். கடாயை சிம்மில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டிங்க பிளாக்காக தீஞ்சு போயிடும். உங்களுக்கு அந்த பொடி கரெக்டாக வராது. இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்லேயே வச்சுருங்க. மிளகாய் இருக்கும்போது சிம்லேயே தான் இருக்கணும். இது நல்லா இந்த பதத்து போன மாதிரி இருக்கிறது போகணும். உங்களுக்கு அந்த அளவுக்கு லேசாக வறுத்துக்குங்க. வறுக்கும்போது ஜன்னலெல்லாம் நல்லா திறந்து வச்சுருங்க. இல்லைன்னா அவ்வளோ ஹச்சுன்னு அவ்வளோ தும்மல் வரும் இந்த வரமிளகா வறுக்கும்போது. இப்போ வறுத்து முடிச்சாச்சு. இது நல்லா பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா உப்பி வரும். அந்த ஹீட்டில் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். இப்போது இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறி விடணும். இது உடனே அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி இருக்கட்டும். இது சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். நம்ம சூட்டோடு போட்டோம் அப்படின்னா அந்த சூட்டுக்கு ஒரு மாதிரி ஈரப்பதம் வர ஆரம்பிச்சிடும். சூட்டோடு போடும்போது அந்த ஈரப்பதம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பொடி சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதில் அரைக்கும் போதும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை லேசாக அதுக்கு முன்னாடி வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போது தான் அதில் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து இந்த மிக்சியில் நல்லா போட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ராஜி ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.